ஓம் நமச்சிவாயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் அகோர வீரபத்திரர் மற்றும் பிடாரி பத்ரகாளி அம்மன் கோயில், அனுமந்தபுரம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, தாம்பரம் டு செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோயிலிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிங்கப்பெருமாள் கோயிலிலிருந்து பேருந்து வசதியும் ஷேர் ஆட்டோ வசதியும் உள்ளது. அப்படி இல்லைன்னா செங்கல்பட்டிலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் சென்னேரியிலிருந்து இடது பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் போனால் அனுமந்தபுரத்தை அடையலாம். இது செங்கல்பட்டுலேருந்து இதுவும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போது கோவிலோடைய வரலாறு பார்க்கலாம். பிரம்மனின் மகன் தச்சன். தச்சன் பார்த்திங்கன்னா சாகாவரம் பெற்றவன். தச்சனின் இளைய மகள் பெயர் தாட்சாயணி. இவங்க பார்த்திங்கன்னா உமையவளின் அம்சம். இவங்க உமையவளின் அம்சம் ஆததால் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது பக்தியால் காதல் கொண்டு அவரை திருமணம் செய்ய தவம் செய்தாள். தாட்சாயணியின் பக்தியும் காதலையும் உணர்ந்த சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொள்கிறார். சாம்பலை உடலில் பூசிக்கொண்டு சுடுகாட்டில் யோகியாக வாழும் சிவனை மருமகனாக ஏற்க தச்சன் விரும்பவில்லை. ஆனால் திருமணம் நடந்துவிட்டதால் மகளை காண கைலாயம் செல்கிறார். அவ்வாறு செல்லும்போது சிவபெருமானும் அவருடைய பூதகணங்களும் எழுந்திருந்து அவருக்கு மரியாதை தரவில்லை. இதனால் கோபம் கொண்ட தச்சன் சிவபெருமானை அவமானப்படுத்தி எண்ணினான். சிவபெருமானை விட தானே உயர்ந்தவன் என்ற கர்வம் கொண்டு பல 1000 ரிஷிகளை கொண்டு பிரம்மாண்டமான யாகம் செய்ய ஏற்பாடு செய்தான். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் அழைப்பு விடுத்தான். தச்சன் மீது கொண்ட பயத்தால் அனைவரும் அதில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்தனர். ஆனால் சடங்குகளின்படி சிவபெருமானை அழைக்காவிட்டால் யாகம் முழுமையடையாது என புலக முனிவர் கூற, சிவபெருமான் என்னை அவமானப்படுத்தி விட்டார், அவரை அழைக்க மாட்டேன் என்று விஷ்ணு பகவானை முன்னிறுத்தி யாகம் செய்தார். இதனால் புலக முனிவர் யாகம் முழுமையடையாது என சாபமிட்டார். இதை அறிந்த சிவபெருமான், என்னை அழிக்காவிட்டால் பரவாயில்லை, என்னுடைய அவிர்பாகத்தையாவது தரச்சொல் என்று நந்தியை அனுப்பினார். நந்தியிடமும் முடியாது என்று கூறவே அவரும் யாகம் முழுமையடையாது என சாபமிட்டார். இவ்வாறு அனைவரும் சாபம் கொடுக்கவே வருத்தமடைந்த உமையவள் தான் சென்று தந்தையுடன் வாங்கி வருகிறேன் என்று சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார். சிவபெருமான் மறுத்துவிட்டார். ஆனால் தந்தையின் மீது கொண்ட பாசத்தால் சிவபெருமான் வாக்கையும் மீறி தச்சனிடம் சென்று நியாயம் கேட்டாள். தச்சன் உமையவளையும் அவமதித்து விட்டார். கோபம் கொண்ட உமையவள் இந்த யாகம் நடைபெறாது என்று சாபமிட்டு கைலாயம் சென்றாள். உமையவளின் செய்கையால் கோபம் கொண்ட சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடினார். தச்சன் மேல் கொண்ட கோபத்தில் உமையவளும் தாண்டவம் ஆடினார். சிவபெருமானிடமிருந்து வெளிப்பட்ட வியர்வை கொதித்து அதிலிருந்து அகோர வீரபத்திரர் தோன்றினார். உமையவளின் தாண்டவத்தில் கால் சிலம்பு உடைந்து இரத்தினங்கள் சிதறி 9 வடியில் பத்ரகாளி தோன்றினார்கள். பின்பு ஒரே வடிவாக பிடாரி பத்ரகாளி உருவெடுத்தார். இருவரும் சிவபெருமானை வணங்கி நின்றனர். சிவபெருமான் இவர்களிடம், தச்சனிடம் சென்று அவிர்வாகம் கேளுங்கள், தரவில்லை என்றால் அவனை அழித்து விடுங்கள் என்றார். அகோர வீரபத்திரர் சென்று தச்சனிடம் கேட்க அவர் முடியாது என்று சொல்ல, பிரம்மாவிடமும் விஷ்ணுவிடமும் நியாயம் கேட்டார். அவர்கள் தச்சனுக்கு பயந்து அமைதியாக இருக்க கோபம் கொண்ட வீரபத்திரர் தச்சனின் தலையை வெட்டினார். அவர் தலை யாக குண்டத்தில் போய் விழுந்தது. தச்சனுடன் இருந்த தேவர்களின் ஆண்களை வீரபத்திரரும் பெண்களை பத்ரகாளியும் கொன்று குவித்தனர். வீரபத்திரர்களின் ஆவேசத்தில் அடங்கி போன 30 முக்கோடி தேவர்களும் அடிபணிந்து வணங்கி நின்றனர். பின்பு சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அங்கு தோன்றினார். பிரம்மதேவன் அவரிடம், தச்சனின் தவறை மன்னியுங்கள், அவர் சாகாவரம் பெற்ற ஆணவத்தால் இவ்வாறு செய்துவிட்டார் என்று கூறினார். பிரம்மதேவரின் வேண்டுதலின்படி தச்சனின் உடலுக்கு ஆட்டுத்தலையை பொருத்த உத்தரவிட்டார். இருந்தும் வீரபத்திரன் கோபம் தணியாததால் அவரை இப்போதுள்ள அனுமந்தபுரத்தை காட்டி, அங்கே உள்ள வெற்றிலை தோட்டத்தில் செல், உன் கோபம் தணிந்து சாந்தமாக மாறுவாய் என்று அருள் புரிந்தார். அவருடன் பத்ரகாளியும் தச்சனும் சிவபெருமான் அனுமதியுடன் இங்கு அமர்ந்து அருள் புரிகின்றனர். இந்த ஊருக்கு அரண் மைந்த புறம், அதாவது அரணின் மைந்தனான வீரபத்ரனின் அருளும் ஊர் என்று பெயர் இருந்தது. நாளடைவில் பெயர் மருவி அனுமந்தபுரம் என்று ஆனது. அகோர வீரபத்ரர் கோவிலிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் பிடாரி பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ளது. சிவபெருமான் அதர்மத்தை தடுத்து தர்மத்தை நிலைநிறுத்த 8 இடங்களில் திருவிளையாடல் புரிந்துள்ளார். 1. அகந்தியால் தன்னிலை மறந்த பிரம்மதேவனின் 5வது தலையை துண்டித்த தலம் திருக்கண்டியூர். 2.
அறியாமையால் அதர்மம் செயல் செய்த அந்தகாசுரனை அழித்த தலம் திருக்கோவிலூர். 3. ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை கொண்ட திருவூர அசுரர்களை அழித்த தலம் திருவதிகை. 4. குரோதத்தால் குணம் கொண்ட சலந்தராசுரனை அழித்த தலம் திருவிற்குடி. 5. சினத்தால் அதர்மம் செய்த கஜமுகாசுரனை அழித்த தலம் திருவழுவூர். 6. தவத்திலிருந்த சிவபெருமான் மீது காம அஸ்திரம் எய்திய மன்மதனை எரித்த தலம் திருக்குறுக்கை. 7. மார்க்கண்டேயனை காக்க யமனை காலால் எட்டி உதைத்த இடம் திருக்கடவூர். 8. சிவபெருமானை அவமதித்த தட்சனின் தலையை கொய்த தலம் திருப்பரியலூர். இதில் பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் தேவர்களை காக்க அசுரர்களை எதிர்த்து போர் செய்திருந்திருப்பார். ஆனால் இந்த இடத்தில் தான் தேவர்களை அழிக்க தன் வீரபத்ரரை தன் அம்சமாக உருவாக்கி தட்சனை அழித்தார். சிவபெருமான் 64 வடிவங்களில் ஒருவர் இந்த அகோர வீரபத்ரர். சிவபெருமான் போலவே 3 கண்கள், அக்னி சடை, 8 கைகள், நாகமாலை அணிந்து காணப்படுகிறார். இவருக்கு பிடித்த நிறம் வெள்ளை. இவர் எப்போதும் வெள்ளை நிற ஆடைகளை அணிகிறார். சிவபெருமான் வேர்விலிருந்து தோன்றியதால் நெற்றியில் சிவபெருமானின் லிங்க வடிவம் தாங்கியுள்ளார். இவர் மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் பூர நட்சத்திரம் கூடிய பிரதமை திதியில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு அவதரித்தார். இவர் கருவறையில் 7 அடி உயரம் உள்ளார். அகோர வீரபத்ரர் பார்த்திங்கன்னா 7 அடி உயரத்தில் உள்ளார். ஒரு கையில் கத்தியும் கடையும் மற்றொரு கையில் வில்லம்பு ஏந்தியும் தாமிரபிடத்தில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவர் அருகில் தச்சன் ஆட்டுத்தலையுடன் கைகூப்பி நின்றபடி காட்சியளிக்கிறார். இவர் வெற்றிலை தோட்டத்தில் அவதரித்ததால் இவருக்கு அர்ச்சனை தட்டுடன் வெற்றிலையும் வாங்கி பிரார்த்தனை செய்கிறார்கள். இவருக்கு வெற்றிலை படலில் சாத்துவது விசேஷமான ஒன்று. வெற்றிலை படலை சுவாமியை சுற்றியுள்ள பிரபையில் அழகாக அலங்காரம் செய்கிறார்கள். மலர்களோடு சேர்த்து அலங்காரம் செய்கிறார்கள். அரை வெற்றிலை படல் என்பது 6400 வெற்றிலைகளை உடையது. முழு வெற்றிலை படல் என்பது 12800 வெற்றிலைகளை உடையது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வெற்றிலை படலை சாத்துவதாக பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். வெண்ணெய் மற்றும் சந்தன காப்பு வழிபாடு இங்கே சிறந்த பிரார்த்தனையாகும். மாந்திரீகம், பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் மனநோய் உள்ளவர்கள் கோவிலில் எதிரில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு அப்படியே அகோர வீரபத்ரரை தரிசித்து கோவிலை சுற்றி வலம் வந்து குணமடைகிறார்கள் என்பது கண்கண்ட உண்மை. இவர் தீய சக்திகளை விரட்டும் சக்தி மிக்கவர். இவ்வாறு வருபவர்கள் 5 அமாவாசை 5 பௌர்ணமி என பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். வேண்டுதல் நிறைவேற சில நாட்கள் இங்கேயே தங்கியும் வழிபாடு செய்து வருகின்றனர். அப்படி வந்தவங்கெல்லாம் இங்கே கண்டிப்பாக குணமாகிறார்கள் என்பது கண்கண்ட உண்மை. எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட அருகேயுள்ள பிடாரி பத்ரகாளி அம்மன் கோவிலில் சென்று பிரார்த்தனை செய்து வழிபட்டு வருகிறார்கள். இவ்வாலயத்தில் அகோர வீரபத்ரர் காலையில் குழந்தை பொலிவுடனும், உச்சி வேளையில் வாலிபத் தோற்றத்துடனும், மாலையில் வயோதிக தோற்றத்துடனும் காட்சியளிப்பது சிறப்பாகும். இங்கு 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை கோவில் திறந்திருக்கும். இங்கே விசேஷ நாட்கள் பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம், மகா சிவராத்திரி, தமிழ் வருஷப்பிறப்பு, மற்றபடி அனைத்து அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் சிறப்பு அபிஷேகம் விசேஷமாக இங்கே நடக்கும். இந்த புராதன அனுமந்தபுரம் ஸ்ரீ அகோர வீரபத்ரர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து நோயற்ற வாழ்வும் மன நிம்மதியும் பெறுவோம் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.